என் அன்புக்குரியோளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பாவத்தினாலே, சாபத்தினாலே, அக்கிரமத்தினாலே கட்டப்பட்ட நம்மை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த பூமியிலே இரத்தத்தை உடையவராக, மாம்சத்தை உடையவராக இயேசு வெளிப்பட்டார். ஆகவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை நீக்குவதற்காக தேவன் உலகத்தை இறங்கினபடினாலே அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்த நம்மை, அக்கிரமத்தில் வாழ்ந்த நம்மை மீட்பதற்காகவே இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். தம் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவளே, பாவிகளாய் நாம் இருக்கும்போது, அக்கிரமக்காரராக நாம் இருக்கும்போது நமக்காக பரலோக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை விட்டார். ஆடுகளைப் போல திரிந்து கொண்டிருந்த நம்மை மீட்பதற்காக இயேசு சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தபடினாலே அவருடைய அன்பு எப்படி என்று பாருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே மரித்த, சிலுவையிலே ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்பும்போது நிச்சயமாகவே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். இயேசுடைய ரத்தம் உங்கள் சகல பாவங்கள் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆகவே பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் அவருடைய சந்தோஷமும் உங்களோடு இருப்பதாக. God bless you.